அவளுடைய இயற்கையான அதையும் குருநாதாடா இருக்கவா ரிஷி அண்ணா இப்படி ஸ்ரீரங்கத்துல ஆஸ்பத்திரியிலேருந்து வந்துருக்கா இல்லையா, ஆத்துக்கு வர சமயத்துல காலில் விழுந்து ஒரு துளசி மாலை கொடுக்குறார். அண்ணா அதை வாங்கி அவருக்கே திரும்ப போட்டு நீ ராம ராமான்னு சொல்லிட்டு இருப்பா, உனக்கு வேற ஒண்ணுமே வேண்டான்னு நாமா எடுத்து வைக்கிறார். நம்மளா இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி மனுஷாளுக்கும் ஞானிகளுக்கும் அதுதான் அவரே உடம்பு முடியாம இருக்கார், அவர்கிட்ட போய் அப்படின்னு தானே சொல்லுவோம் நம்மளாம். அத்தனை பேரும் கூட இருக்கா, மத்தவா யாரும் தடுக்கல. ஏன்னா அண்ணா வந்து சொல்றா, எடுத்து வைக்கிறா, நாமா எடுத்து வைக்கிறா. அப்புறம் இப்ப வந்தவாளுக்கு ஓய்வு கதி எதுக்காக அவ இங்க வந்திருக்கா, அதுக்கான ஒரு மார்க்கம் அவளுக்கு கிடைக்கிறதே, அதை தானே பயன்படுத்துறா. அந்த நாளிலையும் பிராணன் போறதுன்னு நினைக்கலையே. அப்ப அந்த மாதிரி அவர் சொல்ற மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, நோயுற்று மூத்து வயசாய பெற்று வியாதிகள் வந்துடுத்து நுந்து தன்றாயின்னு சொல்றாளே. அப்படின்னா என்னன்னா, அம்மாவை விட்டு பிரிஞ்ச பசுவான் கன்றான், தாய் பசுவை விட்டு பிரிஞ்ச கன்றுன்னு சொன்ன உடனே அழறான். பெருமான விட்டு இவ்வளவு நாள் தள்ளி இருந்தேனேன்னு நினைச்சு அழுது, நாயுற்ற செல்வம், நாய்க்கு எப்படி பெரிய செல்வத்தை நாய் சிவிகை ஏற்றி விட்டேன்னு சொல்றாரு இல்லையா, அழகான தங்கத்தேர்லயே கூட்டி கொண்டு போய் உட்காந்து வச்சாலும் அது உட்காந்துருக்கும், அவ்வளவுதானே தெரியும். தங்கத்தேர்ல உட்காந்துருக்கோம் அது தெரியும். அந்த மாதிரி சுவாமி இங்க சொல்றாரு, ஆயுத்து வந்து எவ்வளவுதான் தப்பு பண்ணினாலும் சரி வா வா ஏறு ஏறு அப்படின்னு நம்மளை ஏற்றி விடுறதுக்கு அவ்வளோ சுவாமி முயற்சி பண்றார். எப்படி ஒரு முதலாளி இருக்கார், வீட்டுல ஒரு நாய் வச்சிருக்கார், அந்த நாயை தன்னுடைய வசதியான கார்ல ஏற்றி உட்காந்து வச்சுக்கிறார். அதுக்கு தெரியுதா நம்ம வசதியான கார்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியுமா? தெரியாது. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த முதலாளி அந்த நாய் பேர்ல வச்சுட்டு இருக்க அபிமானம். நம்ம பேர்ல எல்லாம் பெருமான் வச்சுட்டு இருக்க அபிமானம் தான் இது. நம்மளுக்கு தெரியாது நம்ம வசதியான வண்டியில போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அதனாலதான் சுவாமி எல்லா இடத்துலயும் அந்த அது கீழ்மையானதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நாய் வந்து அசுத்தமானது, அதாவது அது கீழாக எடுத்துக்காட்டுக்கு கீழான ஒரு வஸ்து நாய் அப்படின்னு தானே எல்லாரும் திட்டுறது கூட ஆரம்பமே இருந்தாலே. அந்த மாதிரி இழிவான பிறவின்னு நினைச்சிருக்கோம். அதனாலதான் நாயோடைய நோயும் நிறைய விஷயங்கள் ஒத்து போறோம். அதனாலதான் அந்த விலங்கை வந்து சொல்லி சொல்லி என்னதான் எஜமானன் கோச்சிட்டாலும் அதுக்கு பேசாம உட்காந்து கேட்டுட்டே இருக்கணும். ஆனா நம்ம சுவாமி ஒரு சின்ன ஒரு 4 விஷயம் பண்ணி, ஒரு புஷ்பம் வாங்கிட்டு போய் கொடுக்குறோம், ஒரு பழம் வாங்கிட்டு போய் கொடுக்குறோம், இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன கைங்கரியம் கோவிலுக்கு பண்ணிட்டு ஏதாவது உடம்புக்கு முடியலாம் போயிடுதுன்னா, உனக்கு நான் எவ்வளவு பண்ணேன், என்ன போய் இப்படி வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு போய் கேட்டுட்டு இருக்கோம் சுவாமிய. அது பேசாம உட்காந்துருக்கோம். அந்த மாதிரி நம்மளும் எப்படி நம்மள சுவாமி எவ்வளோ அடுத்தடுத்த அடிக்கு நம்மளை பக்குவப்படுத்துறாரோ, சரி இந்த பெருமாள் சொல்றது அப்படின்னு ஏத்துக்கிற அளவுக்கு பக்குவம் இந்த நூல்களை எல்லாம் படிக்க படிக்க நமக்கு தருவார் அப்படிங்கறத சுவாமி அவளுக்கு எடுத்து சொன்னார். அந்த பதிக்கு